ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தெளிந்த தேன்துளி பகுதி 50, தலைப்பு நல்ல சமாரியன். இந்த நல்ல சமாரியன் காரியம் 2 பாகமாக வருகிறது. ஆகிய இது முதல் பாகம். அடுத்த பாகம் 51 வரும். ஆதார வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் தான் அதிக நீதிமான் என்று காண்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து, எனக்கு பிறன் யார் என்று சொல்லி கேட்டார். அப்படி கேட்கும் இயேசுசாமி சொன்னார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் உண்மையான பிறன். அதற்கு இன்னொன்று ஆதாரமாக சொன்னார், இனம், மொழி, மதம் என்று பாராமல் கஷ்டத்தில் இருப்பவனுக்கு தானாக வந்து உண்மையாக வந்து உதவி செய்பவனே மற்றவனுக்கு பிறன், அந்த கஷ்டப்படுகிறவனுக்கு பிறன். ஆகையால் நீயும் அதுபோல் செய் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். ஆகையால் இதில் நல்ல சமன் கதை என்று ஒரு பெரிய கதை இருக்கிறது, காரியம் இருக்கிறது. அதை போடுவதற்கு இங்கே இதில் நேரம் பத்தாது. ஏன்னா 3 நிமிஷம் தான் எனக்கு அலவுடு. இப்போது அடுத்த 51 அந்த நல்ல சமாரியன் எப்படியெல்லாம் பிறனுக்கு உதவி செய்தான், மற்றவனுக்கு உதவி செய்தான் என்று சொல்லி நாம் பார்ப்போம். இதிலே நாம் தெரிந்து கொண்ட பாடம் என்ன அப்படின்னா, இனம், மொழி, மதம் என்று பாராமல் கஷ்டப்படுகிறவனுக்கு உண்மையாக, அதை சுய லாபத்துக்கு இல்லாமல் அல்லது வேறு எந்த காரியங்கள் இல்லாமல் உண்மையாய் ஒருத்தனுக்கு உதவி செய்கிறான் என்று சொன்னால் அவன்தான் அந்த கஷ்டப்படுகிறவனுக்கு பிறன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை முடித்து கொடுத்தார். ஆகையால் நாமும் பிறருக்கு உதவி செய்வோம், உண்மையாய் உதவி செய்வோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.